Hello students, welcome to Vetri Tamil NEET Academy Salem. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீட்டுக்கான லாஸ்ட் டேட் ஃபார் அப்ளிகேஷன் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு. 11 மார்ச் நைட்டு 9 மணி வரைக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம், நைட்டு 11 மணி வரைக்கும் ஃபீஸ் பே பண்ணிக்கலாம் அப்படிங்கிற அப்டேட் கொடுத்துருந்தாங்க. நேற்று நம்ம சேனலில் போட்டிருந்தோம். இப்போ இதை பயன்படுத்தி நம்ம ஃபைனலாக என்னென்ன செக் பண்ணி வச்சுக்கணும். எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஆல்ரெடி அப்ளை பண்ணவங்க எல்லோருமே சரி அப்ளிகேஷன் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினச்சிட்டு இல்லாமல் இந்த நான் இப்போ கொடுப்பேன், நிறைய செக்லிஸ்ட் கொடுக்க போகிறேன். அந்த எல்லா லிஸ்ட்டையும் நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும், நோட் பண்ணி வச்சுக்கணும். அண்ட் கரெக்ஷன் விண்டோ வந்த உடனே நம்ம அதை ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போயே நீங்கள் மிஸ்டேக் பண்ணியிருக்கிறத எப்படி கண்டுபிடிக்க நான் சொல்கிறேன். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா கரெக்ஷன் விண்டோ வரப்போ நம்ம டக்குன்னு ஓப்பன் பண்ணி கட் பண்ணிக்க முடியும். சார் அது என்னென்ன லிஸ்ட் இருக்குது, ப்ளஸ் நம்ம இப்போ எக்ஸாமுக்கு முன்னாடி என்னென்ன தயார்படுத்திக்கணுங்கிற ரொம்ப வீடியோவோட எண்டில் சொல்லியிருக்கேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி 3 இம்பார்ட்டண்டான அனௌன்ஸ்மெண்ட், ரொம்ப ஹாப்பியான அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறேன். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, 28 மார்ச்லேருந்து கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம ஃப்ரீ கிராஷ் கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். அண்ட் அதர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பெய்டு பேட்சும் நம்ம இது கொடுக்க போகிறோம். அண்ட் எவ்ரி சண்டே ஃப்ரீ டெஸ்ட் புக்லெட் கொடுத்துட்ருக்கோம் நம்ம அகாடமி ஆஃப்லைனில் வந்து டெஸ்ட் எழுதுறவங்களுக்கு. இந்த 2 விஷயங்களும் நிறைய மாணவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நிறைய பேர் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அண்டு நான் வந்து கம்ப்ளீட் டெஸ்ட் எழுதி பார்க்கணும் சார். லாஸ்ட் டைமில் எனக்கு நீட் 2026 வரக்கூடிய கொஷின்ஸை ப்ரிடிக்ட் பண்ணுற மாதிரி ஒரு புக்லெட் வேணும் சார். அசஸ் அண்ட் ரீசன், ஸ்டேட்மெண்ட்டு, லென்த்து ஃபிசிக்ஸ் கொஸ்டின்ஸ் அண்ட் டிஃபிகல்ட்டான கெமிஸ்ட்ரி கொஷின்ஸ் இதெல்லாம் நான் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும் சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா 3500 ரூபீஸ்க்கு வந்து புக்லெட்ஸும் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃப்ரீயாக டெலிவரி பண்ணிகிட்ருக்கோம். மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே பயன்படுத்திக்கங்க. இதை பற்றி எந்த ஒரு டீட்டெயிலாக இருந்தாலும் ஸ்க்ரீன் கீழே காட்டியிருக்கேன் பார்த்தீங்கன்னா 9080549820 நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். சரி, இப்போ நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஆக்சுவலாக இதில் என்னென்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறது வீடியோட இந்த பக்கம் நினைக்கிறேன், இந்த பக்கம் நீங்கள் பார்க்கலாம். சரி, ஓகே, இப்போ லிஸ்ட்டை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் இது வரைக்கும் அப்ளிகேஷன் போட்டு கம்ப்ளீட் பண்ண ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, இனிமேல் வரக்கூடிய ஸ்டூடெண்ட்டும் சரி, ரெகுலராக மெயில் அண்டு ரெஜிஸ்ட்ரேஷன் மொபைல் நம்பரை செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு மெயில் ஐடி கொடுத்துருப்பீங்களா, அந்த மெயில் ஐடியும் அண்ட் ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுத்துருப்பீங்களா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு பேஜில், இந்த 2 விஷயத்தையுமே ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுங்கள். மெயில் ஐடியை லாக் அவுட் பண்ணாதீங்க. எப்பயுமே நெட் இருக்கக்கூடிய ஒரு மொபைலில் போட்டு வைங்க. அப்போ தான் எந்த ஒரு மெயிலும் அந்த நோட்டிஃபிகேஷனில் காட்டும். ஈவன் சம்டைம் நோட்டிஃபிகேஷன் காட்டலைனாலும் நீங்கள் இப்போ ஒரு டைம் ஓப்பன் பண்ணி பாருங்கள், ஏதாவது நியூ மெயில் வந்திருக்கான்னு. ரொம்ப முக்கியமானது. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளிகேஷன் போட்டுட்டு மெயில் எதுவும் வந்தாலும் வரலாம் கண்டுக்காமல் இருப்பாங்க. மேபி என்டிஏ தரப்புலேருந்து ஏதோ ஒரு மெசேஜ் வரலாம், அது நமக்கு அப்டேட் பண்ணுறதுக்கு அவங்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கலாம். ஸோ இது வந்து கடந்த காலம் நடந்திருக்கு. ஸோ அதனால் மெயில் ஐடியை ப்ராப்பராக செக் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட ஃபோன் நம்பர் மெசேஜ் பாக்ஸையும் நீங்கள் செக் பண்ணிகிட்டே இருக்கணும். என்டிஏ தரப்புலேருந்து ஏதோ அஃபிஷியல் மெசேஜ் வந்திருக்கு அப்படின்ட்டு அது வந்துருந்தால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஏதாவது அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் இது 2 விஷயத்தையும் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுங்கள். இது ஃபஸ்ட்டு செக்லிஸ்ட். ரெண்டாவது செக்லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கன்ஃபர்மேஷன் பேஜ் உங்களுக்கு கடைசியாக வந்திருக்கு இல்லையா, இதை டவுன்லோட் பண்ணி முடிஞ்ச பிரிண்ட் அவுட் போட்டு வைங்க, இல்லையா மெயிலில் சேவ் பண்ணி வைங்க. மொபைலில் சேவ் பண்ணி வைக்காதீங்க, மொபைலுக்கு ஏதாவது ஆச்சுன்னா கன்ஃபர்மேஷன் பேஜ் போய்டும். மெயிலில் போட்டு வைங்க, இல்லையா பிரிண்ட் போட்டு வச்சுக்கிங்க. இந்த கன்ஃபர்மேஷன் பேஜை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து இதில் கூடிய நீங்கள் ஆல்ரெடி செக் பண்ணிங்க இல்லையா, அதை இப்போ ஒரு டைம் ரிலாக்ஸாக செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா நீங்கள் மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு பொறுமையான இருக்க டைமில் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அப்படி என்னென்ன மிஸ்டேக் பண்ணியிருப்பீங்க அப்படிங்கிறதையும் நான் அந்த லிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன். வீடியோ ஃபர்தராக பார்க்கலாம். அண்ட் நீங்கள் ஒரு டைம் உங்களோட லாகின் பேஜை இன்னொரு டைம் லாகின் பண்ணி பாருங்கள். என்ன ரீசன்னா, சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா 1 டைம் ஃபோட்டோ வெரிஃபிகேஷன் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அது ஃபெயிலியர் ஆகிருக்கும். ஃபோட்டோ வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ண சொல்லி கேட்டிருக்க வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ இதுவுமே நீங்கள் செக் பண்ணணும் சார். அப்ளிகேஷன்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஏன்னா கன்ஃபர்மேஷன் பேஜ் டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கும் தான் நீங்கள் ஃபோட்டோ வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுறதுக்கே ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் எல்லோரும் ஒன்ஸ் அகேன் உங்களோட யூசர் நேம், பாஸ்வேர்டு இது போட்டு லாகின் பண்ணி பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களோட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டை சேவ் பண்ணி வைங்க. இப்போ ஞாபகம் இருக்கும், அண்ட் ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு மேலே அதை மறந்துடும். ஒரு பேப்பர்லேயோ இல்லை மெயிலையோ போட்டு வைங்க. வாட்ஸ்அப்லேயோ இதெல்லாம் போடாதீங்க, மெயிலில் போட்டு வைங்க. இல்லை ஏதாவது ஒரு பேப்பர் பென்னில் எடுத்து எழுதி வைங்க. இப்போ அதுக்குன்னு தனியாக ஒரு ஃபைல் போட்டு நீட் அப்ளிகேஷன் ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு மெயின்டைன் பண்ணுங்கள். அண்ட் ரெண்டாவது, அதில் உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை பத்திரமா சேவ் பண்ணிடுவீங்க. எந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ நீங்கள் கடையில் போய் எடுத்துகிட்டு வந்தீங்க இல்லையா, அந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ முடிஞ்சால் அந்த கடைக்கு போய் அது ஒரு சாஃப்ட் காப்பியாக உங்களோட மெயிலில் வாங்கி வச்சுக்கோங்க. அண்ட் நீங்கள் அப்ளிகேஷன் போகிறப்போ ஒரு செக்யூரிட்டி கொஷின் ஒன்று ஆன்சர் பண்ணியிருப்பீங்க. உங்களோட ஃபேவரட் புக் என்ன, அது ஃபேவரட் டீச்சர் என்ன, ஃபேவரட் பிளேஸ் என்னன்னு சொல்லிட்டு அதுக்கு நீங்கள் என்ன ஆன்சர் பண்ணீங்க அப்படிங்கிற விஷயத்தையுமே அந்த பேப்பர்லேயும்
போட்டு எழுதி வைங்க. பிகாஸ் அதுவுமே ஃப்யூச்சரில் நமக்கு தேவைப்படலாம். அண்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஆதார் கார்டு டேமேஜ் இல்லாமல் இருக்கான்னு பாருங்கள். ஒருவேளை டேமேஜான ஆதார் கார்டு வச்சுருந்தீங்கன்னா புதுசாக ஒரு ஆதார் கார்டு அப்ளை பண்ணி வாங்கி இப்பயே வச்சுக்கோங்க. எக்ஸாம் டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஆதார் கார்டு டேமேஜான ஆதார் கார்டு வச்சு எக்ஸாம் ஹாலுக்கு போக வேணாம். ஏன்னா நம்ம எக்ஸாம் ஹால் கொண்டு போகக்கூடியது ஆதார் கார்டு, ஹால் டிக்கெட் மட்டும்தான். ஹால் டிக்கெட் இனிமேல் தான் வரப்போகுது, அதை நம்ம அப்போ பார்த்துக்கலாம். ஆனால் ஆதார் கார்டு இப்போயே நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. சார் ஆதார் கார்டு எதாவது சேஞ்ச் பண்ண வேணாம், நான் முன்னாடி வீடியோக்குள்ளே சொல்லியிருக்கேன். ஆதார் கார்டு எந்த வகையிலும் சேஞ்சும் பண்ண வேணாம். இறுதி கட்டத்தில் இருக்கிற கரெக்ஷன் அப்படியே இருக்கட்டும். நம்ம அப்ளை பண்ணிட்டோம், இனிமேல் வரது கவுன்சிலிங் டைமில் மாற்றிக்கலாம். அண்ட் மெயின்டைன் த ரெஜிஸ்ட்ரேஷன் மொபைல் நம்பர் வித் ப்ராப்பர் டாப் அப் பிளான். இப்போ நான் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் ஒரு ஃபஸ்ட்டு பேஜில் ஒரு ஃபோன் நம்பர் கொடுத்துருப்பீங்களோ, ஒரு ஓடிபி வந்திருக்குல்ல, ஃபஸ்ட்டு ஒரு ஓடிபி ஒரு மொபைல் நம்பருக்கு, அந்த மொபைல் நம்பரை ப்ராப்பரான டைமில் டாப்அப் பண்ணி வச்சிங்க. ஏன்னா நீங்கள் அதை நீங்கள் ப்ராப்பராக பண்ணலாம் அப்படின்னா மெசேஜ் ரிசீவ் ஆகாது. இது இப்போ மட்டும் இல்லை, த்ரூ அவுட் கவுன்சிலிங் வரைக்குமே உங்களோட மொபைல் நம்பருக்கு டாப்அப் பண்ணி வைங்க. அண்ட் உங்களோட மெயில் ஐடியை நெட் இருக்கக்கூடிய மொபைலில் லாகின் பண்ணி வைங்க. எப்பயுமே மெயில் ஐடியில் லாக் அவுட் பண்ணி வைக்காதீங்க. ஏன்னா மெயில் அண்டு மொபைலுக்கு எந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் மெசேஜ் எப்போ வேணால் வரலாம். ஸோ அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் சொன்னேன் இல்லையா. அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமாக வீடியோட எண்ட் போர்ஷனில் பார்க்க போகிறோம் அப்படின்னு, நம்மளோட ஃபைல் கன்ஃபர்மேஷன் பேஜில் இன்னொரு டைம் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொன்னதுக்கான லிஸ்ட் என்னென்னு அப்படி பார்த்தா, ஃபஸ்ட்டு உங்களோட மீடியம் ஆஃப் கொஸ்டின் பேப்பர் ரீசெக் பண்ணி பாருங்கள். நிறைய தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கிலீஷில் போட்டிருக்கலாம், அதை அப்போ கூட செக் பண்ணாமல் இருந்துக்கலாம். இப்போ ஒரு டைம் போய் செக் பண்ணி பாருங்கள். ஒரு சின்ன ஃபோன் கால், ரைட். மீடியம் ஆஃப் த கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக ஒரு டைம் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் இங்கிலீஷ் மீடியம் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா கரெக்ஷன் டைமில் கண்டிப்பாக தமிழ் மீடியம் மாற்றத்துக்கு வாய்ப்பு கிடைக்கும். அதை இப்போயே பார்த்து வைங்க. அண்ட் சென்டர் என்ன கொடுத்து வச்சுருக்கீங்கன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன சென்டர் கொடுத்து வச்சுருக்கீங்க, நம்ம நினச்ச சென்டர் தான் கரெக்டாக வந்து கொடுத்து வச்சுருக்கோமா, அது கன்ஃபர்மேஷன் பேஜில் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி வைங்க. அண்ட் டேட் ஆஃப் பர்த் கன்ஃபர்மேஷன் பேஜில் இன்னும் 1 செகண்ட் ஃபைனலாக ஒரு டைம் செக் பண்ணி பாருங்கள். டேட் ஆஃப் பர்த் மாறி இருக்கக்கூடாது, ரொம்ப பெரிய பிரச்சனை வரும். அண்ட் கேட்டகரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்சி கேட்டகரியாக இருக்கலாம், ஆனால் ஓபிசி என்சிஎல்னு கொடுத்துருக்கலாம், இல்லை ஓபிசி என்சிஎல்லில் கொடுத்துட்டு நம்பர் மாற்றி கொடுத்துருக்கலாம். கேட்டகரி மட்டும் ஒரு டைம் செக் பண்ணி பாருங்கள். கன்ஃபர்மேஷன் பேஜில் உங்களோட கேட்டகரி தான் கொடுத்துருக்கீங்களான்னு. அண்ட் சைன் அண்ட் ஃபிங்கர் ப்ராப்பரான பிளேஸில் இருக்கான்னு பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு ஃபஸ்ட்டு ஃபிங்கர் பிரிண்ட், அதுக்கப்புறம் தான் சைன் இருக்கும். நீங்கள் ஒரு மாற்றிருந்தீங்க அப்படின்னா அதையுமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. கடைசி டைமில் நம்ம கரெக்ஷன் விண்டோவுக்கு போகிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது. இது நான் கொடுத்த எல்லா செக்லிஸ்ட்டும் ஒன்ஸ் உங்கள் அப்ளிகேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் பண்ண வேண்டிய வேலைகள். இன்னும் நீங்கள் அப்ளிகேஷன் போடலாம், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபியூச்சர்லேயும் இதை நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். சரி, ரைட், ஓகே. இன்னும் என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ்லாம் நம்ம ரெடி பண்ணி வைக்கணுங்கிறத அடுத்த இம்பார்ட்டண்டான ஒரு வீடியோ வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம கொடுத்த 3 இம்பார்ட்டன்ட் அனௌன்ஸ் பண்ணி ஒரு டைம் ரீகார்ட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணலாமா? தேங்க்யூ ஃபார் யூர் வாட்சிங்.